மணிக்கணக்கில் உட்காந்து வேலை பார்த்தா தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ண முடியுது. இதனால் வீட்டில் செலவிடுற நேரம் குறைந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் செலவிடுற மாதிரி இருக்குது. ஆனாலும் கூட அதை விட நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு சம்பாத்தியம் கிடைக்குதோ அதை விட அதிக அளவில் வலியும் கிடைக்குது. அதாவது நாற்காலியை விட்டு நகராமல் அமர்ந்தே நாள் முழுக்க வேலையை செய்கிறதுனால தலையில் தொடங்கி கால் வரைக்கும் வலி நிறைய கிடைக்குது. இன்றைக்கி உட்காந்து வேலை செய்கிறது எவ்வளவு தவறு அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகள் கழித்து நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் அப்போ வந்துட்டு நம்ம சின்ன உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு சிந்திக்க கூட நேரம் இல்லாமல் மருத்துவமனையை நோக்கி ஓடிட்டு இருக்குவோம். இப்போ உட்காந்துட்டே வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதய பாதிப்புகள். அதாவது உடல் உழைப்பில்லாமல் நம்ம வேலை செய்கிறதுனால பெரிதும் பாதிக்கப்படுறது நம்மளோட இதயம்தான். ஒரே இடத்துல நாற்காலியை விட்டு நகராமல் நம்ம வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால உடம்புல சேர்ற கொழுப்பு கரையிறதில்ல. இதனால் இதயத்தை சுற்றி உருவாகிற கொழுப்பு அமிலங்கள் இதய நலனை சீர்குலைய செய்யுது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கணையத்தில் கோளாறு. நீண்ட நேரம் உட்காந்தே வேலை செய்கிற முறையான உடம்புல ஹார்மோன் சமநிலையை கெடுக்குது. இதனால நீரிழிவு நோய் ஏற்படுற அபாயம் இருக்கு. மேலும் இதே மாதிரி ரொம்ப நாட்கள் தொடர்ற பட்சத்தில் நம்மளுக்கு கணையத்திலையும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய். உட்கார்ந்தே வேலை செய்யறதுனால ஏற்படுற உடல்நல அபாயத்தில் பெருங்குடல் புற்றுநோயும் ஒன்று. இது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்தே வேலை செய்கிறது மார்பக புற்றுநோய் அப்புறம் கருப்பை புற்றுநோய் ஏற்படுறதுக்கும் காரணியாக இருக்குது. அப்புறம் இடுப்பு வலி. ஒரு நாளில் நாற்காலியில் 6 to 7 மணி நேரம் உட்காந்தே வேலை செய்கிறது நம்மளோட இடுப்பு எலும்பை வலுவிழக்க செய்யுது. இது மாதிரி இடுப்பு வலி உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பரிசோதனை செஞ்சுக்கிறது அவசியம். இல்லை அப்படின்னு சொன்னால் பின்னாட்களில் இது அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அப்புறம் வயிறு பகுதி. சிலர் வந்து குண்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயிறு வந்து தொந்தி வந்து கீழே தொங்காது. ஆனால் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அளவில் தொந்தி இருந்தாலும் கூட தொங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் உடல் உழைப்பில்லாமல் ரொம்ப நேரம் வந்துட்டு அப்படி உட்காந்துட்டே வேலை செய்கிறது தான். அதே மாதிரி கால்களில் பிரச்சனை. காலை தொங்க விட்டபடி மணிக்கணக்கில் வேலை செய்கிறது நம்ம கால் பகுதிகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக செல்லாமல் தடை செய்யும். இதனால் கால்களில் பிடிப்பு வலி அசௌகரியமாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்புறம் துல்லியமற்ற மூளை செயல்பாடு. உட்கார்ந்துட்டே வேலை செய்கிறதுனால நம்மளோட மூளை செயல்திறனை மங்கி போக செய்யுது. இது நம்மளோட கவனத்தை குறைச்சி மூளையை துல்லியமற்று வேலை செய்ய வைக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வலி. இதை வந்து நம்மளே சில டைம் உணர்ந்துருக்கலாம். ஒரே இடத்துல நாற்காலி விட்டு நகராமல் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கழுத்து திருப்ப கூட முடியாத அளவுக்கு ரொம்ப பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் என்னென்னா ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு கழுத்து பாதிப்பு வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தண்டுவடம். பெரும்பாலும் மணிக்கணக்கில் உட்காந்தே வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்படுற முதல் பாதிப்பு இந்த தண்டுவட வலி தான். இது தண்டுவட டிஸ்க் எலும்புகளை வலுவிழக்க செஞ்சு மீண்டு வர்றதுக்கு நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கூட ஏற்படும். அதே மாதிரி தோள்பட்டை வலி. கணினியில் வேலை பார்க்குற நபர்களுக்கு கையை அசைக்காம ஒரே நிலையில் அந்த தட்டச்சு பலகையோட உறவாடும் போது இது போன்ற தோள்பட்டை வலி ரொம்ப அதிகமாக ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.